எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆக்டர் கவினோட 3D ஹெட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் போஸும் சைட் போஸும் என்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செல்ஃபி டு 3Dயில் போயிட்டு ஃப்ரண்ட் ஃபேஸிங் போஸை வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம செல்ஃபி டு 3D கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஃபோட்டோவில் போயிட்டு அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இது இப்போ நமக்கு வந்து ஒரு பேஸ் மாடல் வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ பியர்டு, அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அப்புறம் முடி எதுவுமே இருக்காது. இதை வந்து நம்ம பிளெண்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிளெண்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் இந்த பிளெண்டரில் நம்ம பண்ண போகிறோம். நான் டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ஃப்ளிப்பாக இருக்கும். அதை வந்து ரிவர்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஷேடோ தேவையில்லை. அதனால் வந்துட்டு பிரின்சிபல் விஎஸ்டிஎஃப்பை தூக்கிட்டு எமிஷனை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டெலிட் பண்ணிடலாம். இதில் எமிஷனை வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு அந்த டெக்ஸ்சரில் இருக்கிற அப்படியே அதே அவுட்புட் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பியர்டு பண்ணணும். இதுக்கு வந்துட்டு டெக்ஸ்சர் பெயிண்ட்டு டேபுக்கு போயிடலாம். இதில் வந்து நம்ம சைடு போஸை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ரைட் சைடில் வந்துட்டு லாஸ்ட் ஆப்ஷனு அதில் வந்து ஓப்பன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம சைடு போஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் டூல் வந்துக்கோங்க. இதில் டெக்ஸ்சர் இருக்கும். இதில் வந்து வியூ பிளேனை வந்து ஸ்டென்சில் மாற்றிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேன்வாஸில் வந்து அந்த சைடு போஸ் வந்து அப்பியர் ஆகும். இதை நம்ம வந்து கரெக்டாக அதே மாதிரி அலைன் பண்ணி வச்சு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம டெக்ஸ்சர் வந்துட்டு அந்த இமேஜில் இருக்கிறது அப்டேட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் ஃப்ரண்ட்டு அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்சர் வந்துருச்சு. ஆனால் கலர் வந்துட்டு ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கலர் கரெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பிளெண்டரில் வந்து அதை ரீஇம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு அந்த டெக்ஸ்சரை வந்துட்டு வேறு இமேஜாக சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அந்த புதுசாக இப்போ க்ரியேட் பண்ண இமேஜை வந்துட்டு நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இமேஜை ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியுது. அதை தான் வந்துட்டு இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நான் அதே இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பிளெண்டரில் போயிட்டு அந்த டெக்ஸ்சரை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த புது டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. ஆனால் சில இடத்துல வந்துட்டு அந்த முடி பக்கத்துலலாம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக. அப்புறம் நெத்தி வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரெட்டிஷ் கலரில் இருக்குது. அதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் மறுபடியும் வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா இப்போ நம்ம பண்ண மாதிரியே அதே மாதிரி மறுபடியும் அந்த புது டெக்ஸ்சரை வந்துட்டு மாற்றி விடுவோம். ஸோ புது டெக்ஸ்சரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெத்தி எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் பண்ணணும். ஸோ ஹேர் வந்துட்டு அந்த ஒரிஜினல் இமேஜ் பார்த்துருவோம். இதே ஹேர் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜில் பார்த்த மாதிரியே நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து எடிட் மோடில் வந்து நான் நைஃப் டூலை வச்சுட்டு அந்த ஹேர் லைன் ஃபுல்லாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நைஃப் டூலை வச்சு அப்படியே அந்த ஹேர் லைனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்கின்னில் வந்து எங்கேயும் கிளிக் பண்ணிடக்கூடாது. ஹேருக்குள்ளே தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேப் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துலலாம் ஒரு நைஃப் டூலை வச்சு ஒரு லைன் போட்டிருப்போம். அதுக்குள்ளே இருக்கிற எல்லா வெர்டிசஸையும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து செப்பரேட் பண்ணணும். அதனால் ரைட் கிளிக் பண்ணி செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த செப்பரேட் பண்ண அந்த தலையில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஹேர் வைக்க போகிறோம். பார்ட்டிக்கல் டாப் போயிட்டு இங்கே வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இங்கே ஹேரை கொடுத்துடலாம். இப்போ நமக்கு ஹேர் வந்துருச்சு. இதை வந்து நம்ம எவ்வளோ லென்த் எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் மாற்றிக்கலாம். ஸோ லென்த்து வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம இதை வந்து கோம் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம பார்ட்டிக்கிள் எடிட் போயிட்டு கோம் டூல் வச்சு நம்ம அதை கோம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேர் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைடு வந்துட்டு கொஞ்சம் தப்பாக இருக்குது. அது ரொம்ப இதாக இருக்குது. அதனால் அங்கே கொஞ்சம் ஸ்ரிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபேஸை 3Dயில் பண்ணோன்னா மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஃபேஸை வந்துட்டு 3Dயில் பண்ணுறேன்.